பச்சை சுண்டைக்காய் காரக்குழம்பு எப்படி வைக்கிறது பார்க்கலாமா? நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து ஊற வச்சுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் போட்டுக்கலாம். சுண்டைக்காய் நல்லா கழுவிட்டு நசுக்கி வச்சுக்கலாம். கொஞ்சம் வெந்தயம், கடுகு, தம்பருப்பு, மிளகு, ஜீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாம். நல்லெண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். நல்லா பொரியட்டும். ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், 10 பல் பூண்டு நசுக்கி வச்சுருக்கேன். சுண்டைக்காய் இந்த மாதிரி நசுக்கி வச்சுக்கணும். இப்போ பொரிஞ்சிடுச்சு. வெங்காயம் போட்டுக்கலாம், பூண்டு போட்டுக்கலாம், நல்லா வதக்கிக்கலாம். கட் பண்ண தக்காளியும் போட்டு வதக்கிக்கலாம். ஒரு தக்காளி, பெரிய தக்காளி கட் பண்ணி போட்டால் போதும். சுண்டைக்காயும் போட்டு வதக்கிக்கலாம். தேவையான உப்பு போட்டுக்கலாம். நான் குழம்பு கொஞ்சமாக வைக்க தொட்டு கொஞ்சமாக அளவு சொல்லியிருக்கேன். நீங்கள் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ கூட்டிக்கோங்க. அளவில் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். 3 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுக்கிறேன். புளியை கரைச்சி ஊற்றிக்கலாம். அப்படியே கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சு வருது. அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் ஸ்டவ்வை. இப்போ குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.